கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பேன். மனுஷன் நிச்சயம் அப்படின்னு சொன்னால் அது நடக்குமானா தெரியல. ஆனால் ஆண்டவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பான். நிச்சயம். எபிரேயர் 6:14 ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு மகா பெரிய வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்கு தத்தம் தான், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆதியாகமம் 12:2 நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். விசுவாசிங்க, நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, மாற்றமே இல்லை. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவருடைய திட்டம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என்னாகமம் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு பிரியம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். எந்த இடத்துல தலைகுனிந்து நின்றீர்களோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலைகுனிந்தீர்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உங்களையும் அறியாமல் உங்களுக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுப்பார். நிச்சயம். வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 23:18 வாஸ்து பாருங்க. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயம். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டார்னா சொன்னது தான். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பான். ஒரு சகோதரத்தில் பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், பிரதர், ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஊதாரியாக சுற்றிட்டு இருந்தேன், நல்லா சம்பாதிப்பேன் பாருங்க, அத்தனை சம்பாத்தியத்தையும் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு கொடுத்து அழிச்சு விடுவேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை தொட்டார், என் வாழ்க்கையை மாற்றினார். அப்போ எனக்கு கொஞ்சம் தரித்திரம் வந்தது. ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு சொன்னால், நிச்சயம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேர் நடுவில் உன்னை உயர்த்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆண்டவர் விசேஷித்த கிருபையை கொடுத்தான். பணத்தை எப்படி கையாள வேண்டும், பணத்தை எப்படி சேவிக்க வேண்டும், பணத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற விசேஷித்த ஞானத்தை கொடுத்தா. கர்த்தர் என்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அவர் வாக்கு பண்ணினார். அவர் வாக்கு பண்ணினது போல நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதித்தார். இதற்கு நான் சாட்சி. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களை நிச்சயமாக கர்த்தர் உயர்த்த போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். யோசுவா 3:7 எல்லார் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்த போகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்லட்டுமா? எல்லாரும் விசுவாசிப்பீங்களா? இது கர்த்தருடைய வார்த்தையாய் கடந்து வருகிறது. உபாகமம் 28:12, உபாகமம் 15:5-6 நீ கடன் வாங்குவது இல்லை, கடன் கொடுப்பாய். உன்னை ஆசீர்வதிப்பதற்கு நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை கர்த்தர் திறப்பார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் தகப்பனே, வானத்தை திறந்து இவர்களை ஆசீர்வதியும், மேன்மையினால் நிரப்பும், ஆசீர்வாதங்களினால் நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நிச்சயம் ஆசீர்வதிப்பா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.